கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கீப்பிங் காட் என்ற தலைப்பில் இன்னைக்கு 9வது செய்தியை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து சொல்லும். ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, இப்பவாரம் இறங்கி வாரம் எங்கள் மத்தியிலே, உளையான சேற்றிலென்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றிலென்று எமை தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாக்கம் இந்த வேளையிலே, ஓரரபரபரா உகனி கரி கரிகரா ரே பரிவரா ரே பரிவரா ரே கசகநகரா, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பாத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, யானையும் தேற்றி ஆற்றவாரம் இந்த வேளையிலே, ஓர் அறிவசவரா உக 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 உகரா ரே கரகரா ரே கரிகரா ரே வசகரபரா, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வாழ்ந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்கவாரம் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, இப்பவாரம் இரவிவாரம் எங்கள் மத்தியிலே, நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, என் ஆத்மா நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் தன் பாதத்திலே, ஏக்கமுற்று விரும்பி வந்தேன் தன் பாதத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஜானகி அம்மாள் பிரைஸ் லார்ட், நாகரத்னம் அம்மாள் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி பிரைஸ் லார்ட். நம்ம ஒரு தொடர் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிவிங் காட், அவர் கொடுக்கிற தேவன். முதலாக அவர் வாக்கு தத்தத்தை கொடுத்தார் அப்படின்னு நான் பார்க்க போறோம். இரண்டாவது, அவர் எல்லாருக்கும் கொடுக்கிறார் பார்த்தோம். மூணாவது, குமாரனை கொடுத்தார்னு பார்த்தோம். நாலாவது, அபிஷேகத்தை கொடுத்தார்னு பார்த்தோம். ஐந்தாவது, சுகத்தை கொடுத்தார். ஆறாவது, தாளந்துகளை கொடுத்தார். ஏழாவதாக, மிகுதியான பொருள்களை கொடுத்தார். எட்டாவதாக, நீ கொஞ்சம் கொடு, நான் பெருசா கொடுக்கிறேன், நீ கொஞ்சம் எனக்கு கொடுக்கணுங்கிறார். ஒன்பதாவது, கண்டிஷன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கண்டிஷன். ஒன்பதாவது, நீ எனக்கு ஒன்றும் கொடுக்க வேண்டாம், ஆனா நான் போடுற கண்டிஷனை நீ ஃபாலோ பண்ணா நான் உனக்கு என்ன கொடுப்பேன். அதான் எல்லாத்துக்குமே ஒரு கண்டிஷன் இருக்குங்க. அது எல்லாரும் 100% கண்டிஷன் இல்லாதவன்றே கிடையாது. எங்க ஆஸ்பத்திரியில் அந்த காலத்துல சேலையில் வரணும், இப்பெல்லாம் யூனிஃபார்ம் ஆகி போச்சு. ஒயிட் கலர்லாம் வரணும்னு எங்க அப்பா சட்டம் போட்டாங்க. ஆனா எங்க அப்பா ஊர்ல இல்லைன்னா இந்த பொண்ணுலாம் நிறைய தலையில பூ வச்சுட்டு வருவாங்க, அதை உடைக்க பார்ப்பாங்க. ஆனா உடைக்கிறது சரிப்பட்டாங்க. சரி, இந்த செய்திக்கு ஆதாரம் ஒரு வாசனத்திலிருந்து நம்ம போக போயிடும். 2 நாளாகமம் 6வது அதிகாரம் 14வது வசனம். 2 நாளாகமம் 6:16. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் என் தகப்பனாருடைய தாவீது என்னும் உமது அடியானை போல
நீர் எனக்கு முன்பாக நடந்தது போல உன் குமாரனின் நியாயப்பிரமாணங்களில் நடக்கும்படி தங்கள் வழிகளை காப்பார்களாயினால், தங்கள் வழிகளை காக்கணுங்கிற ஒரு கண்டிஷன் ஆர்டர் போட்டோம். ஒரு தெரு நாய் அப்படின்னு ஒன்று இருக்கும். கொடைக்கானல் போயிருந்தோம். நான் என் மனைவி சிட் அவுட்டில் உட்காந்து ஒரு 10 நாய் போகிற ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு ஆஃபீஸுக்கு போகிற மாதிரி அந்த ஸ்பீடில் ஓடுது. டக்க 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 டக்குன்னு ஒன்று பின்னாடி ஒன்று ஓடி சீராக போகுது. குலைக்க மாட்டேங்குது, ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. நான் நினச்சேன் இது என்ன இது பெரிய ஆஃபீஸுக்கு போகிறாப்புல போயிட்டு இருக்கேன்னு. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நியாயப்பிரமாணத்தில் நடக்கும்படி தங்கள் வழிகளை காப்பார்களாயின், வழிகளை காக்கணும். இஸ்ரவேல் இதை நீ செய்தா நான் உனக்கு என்ன கொடுப்பேன்னா, இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற புருஷன் உனக்கு முன்பாக இல்லாமல் போவதில்லை, அவனுக்கு இதை நிறைவேறும். சரி, ஸோ திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் கொடுப்பார். ஆனால் அந்த கண்டிஷனை நீங்க நடக்கும். ஸோ இதுல உங்களுக்கு 4 குறிப்புகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். 3 குறிப்பு நம்ம செய்யணும், 1 அவர் செய்வார். முதல்ல, நீ எனக்கு முன்பாக நடந்து. நடக்கிறது ஒரு ப்ராசஸ். இன்னைக்கு வியாழக்கிழமை இந்த செய்தியை நான் ஏற்கனவே எழுதி முடிச்சு வச்சுட்டேன். நடக்கிறதுக்கு ஆயத்தம், ரெடி. 2வது, என் நியாயப்பிரமாணத்திலே நடக்கும்படிக்கு. 2 நடக்கிறத. 3வது, தங்கள் வழிகளை காக்க வேண்டும். நடக்கிற வழியை காக்க வேண்டும். நீ இதை செய்தால், 3 காரியத்தை நீ செய்தால், 4வது சிங்காசனத்திலே வீற்றிருக்க நான் செய்வேன். சரி, இதுதான் இந்த கான்செப்ட். இப்ப நம்ம ஒரு கேட்கணும், ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு என்னன்றதை கேட்டுக்கோங்க. 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். 1 சாமுவேல் 16:7. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்திற்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். இந்த நடக்கிற ஸ்டெப் 1, 2, 3. இன்னொன்று நடக்கிறது ஒரு பிளானிங். என்னுடைய பிளானிங் நான் மெசேஜை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். என்னுடைய மருமகன் எல்லாருக்கும் தெரியும், நிஜு, நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி, மாமா எனக்கு ஒரு செய்தி வேணும் மாமா, நீங்கள் எனக்கு சொல்லணும், நான் ஒரு சபைக்கு கமிட் பண்ணியிருக்கேன். நான் பண்ணுவேன். இத்தனை வருஷமாகுது, அவன் எழுத மாட்டான், நான் சொல்லுவேன். அழகா, என்னையோட அழகா சொல்லிடுவார் அவர். இன்னைக்கு நான் யூடியூப்பை பார்த்துட்டு இருக்கும்போது அகஸ்டின் ஜெபக்குமார் ஒரு அருமையான ஒரு செய்தியை போட்டிருந்தார். நீங்களும் கட்டாயம் அதை பார்க்கணும். காட்டு, கழுதை, குதிரை, 2 தனித்தனி இது இருக்கு. நீங்க அதை கட்டாயம் கேட்கணும். யூடியூப் பார்க்காம இருக்க மாட்டீங்க. நீங்க என்னதை பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா இதை கட்டாயம் நீங்க பார்க்கணும். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை கேட்டா தான். நான் ஒரு செய்தியை இன்னைக்கு உட்கார்ந்து கட்டன்னு எழுதி முடிச்சாச்சு. இது உள்ளே நடக்கிறது, இந்த நட கிடையாது. உள்ள என்ன நடக்கிறது, இன்னைக்கு ஈவினிங் என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஒரு நாள் அதை உங்களுக்கு செய்தி சொல்லுங்க, ஆனால் அது என்னைக்கு எனக்கு தெரியாது. இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனம். நான் மனுஷன் பார்க்கிற கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்க்கிறார். என்ன பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 19வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் ஈசாயிடத்திலிருந்து ஆள் எழுப்பி, ஆட்டு மந்தையில் இருக்கிற உன் குமாரனாகிய தாவீதை. ஆட்டு மந்தை, அப்ப பிளேஸ், சிங்காசனத்துல உட்கார வைக்கிறதுக்கு எங்க இருந்து? ஆட்டு மந்தை. இதாங்க லோயஸ்ட் பொசிஷன். இப்ப எங்களுடைய வாழ்க்கையில இந்த தகப்பன ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வச்சிருந்தார். நாங்க எம்பிபிஎஸ் முடிக்க வேண்டியதான், ஆர்த்த முடிக்க வேண்டியதான். ஆபரேஷன் தேட்டர் ரெடியா இருக்கு, பேஷண்ட்ஸ் ரெடியா இருக்காங்க, ஸ்டாஃப் ரெடியா இருக்காங்க. உட்கார்ந்து வேலையை ஆரம்பிக்க வேண்டியதான். ஆனா இது எல்லாருக்கும் இது கிடைக்குமா? எல்லாருக்கும் கிடைக்காது. அநேகர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க ஃப்ரம் 0ல இருந்து ஆரம்பிக்கணும். எங்களுக்கெல்லாம் ரெடிமேடா இருந்துச்சு. ஆனா இது எல்லாரும் கிடைக்காது. இந்த தாவீதை ஆண்டவர் எங்க இருந்து இருக்கிறான்னா, லோயஸ்ட் பொசிஷன்ல இருந்து தான் அந்த சிங்காசனத்தை கொண்டாடுறோம். அதான் நம்ம பார்க்கணும். எங்க இருந்து இருக்கிறாரு சொல்லுங்க? தாவீது ஆட்டு மந்தையிலிருந்து. சரி, இப்ப
எங்க கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 21வது வசனம், அப்படியே தாவீது சவுலுக்கு வந்து அவனுக்கு முன்பாக நின்றான். அவன் இவனை மிகவும் சிநேகித்தான், ஆயுதத்திறன். ஆனா தாவீதுக்கு தெரியாது, நம்ம முன்னாடி நிக்கிற இந்த சவுலு தான் என்னை வேட்டையாட போறான்னு தெரியாது. ஆண்டவர் உங்களுக்கு ஒருத்தர் வச்சுருவார், எனக்கு ஒருத்தர் முன்னாடி வச்சிருவாரு. அவரை நான் எப்படி நேசிக்கிறேன் நான் பார்ப்பார், அவரை நான் எப்படி நடத்துகிறேன் அப்படின்னு பார்ப்பார். அவர் உன்னை ஏமாத்தினாலும் நீ எப்படி பிஹேவ் பண்ண போற, இதுதான் ஆண்டவர் பார்க்கிறார். ஒரு பாதை, இதில் நம்ம நடக்கணும். நடக்கிறது இருதயத்திலிருந்து வரணும். நான் ஒவ்வொரு காரியத்தையும் அது இருதயத்திலிருந்து வரும். பேஷண்ட்டை பார்த்தோம் ஃப்ரம் த ஹார்ட், பாட்டம் ஆஃப் த ஹார்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எக்ஸசைஸை நான் சொல்லி காட்டுவேன், இப்படி செய்யணும் இப்படி செய்யணும் இப்படி செய்யணும். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு நான் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்து, அதனால் எனக்கெல்லாம் டயர்ட் ஆகாது. காரணம், ஆண்டவர் இருதயத்திலிருந்து எனக்கு ஒரு ஆசையை கொடுக்குறார். என் மனைவி கேட்டாங்க, நீங்கள் கொடைக்கானல் போயிட்டு டயர்டாக இருக்குமே, உங்களால் ஓப்பி பார்க்க முடியுமான்னு கேட்டான். அதுக்கு அவளே ஆன்சர்ட்டேன், உங்கள் பேஷண்ட் உங்களுக்கு பேஷன் என்ன சொல்லுங்க, ஆசை. அந்த ஆசையில் நீங்கள் பார்க்கறதுனால உங்களுக்கு டயர்ட்னஸ் தெரிய மாட்டேங்குங்கிறார். இது உங்களுடைய வாழ்க்கையில் ரெண்டுமே இருக்கணும். தொழிலும் இப்படி தான் இருக்கணும், இது நடக்கிற ஒரு காரியம். 23வது வசனத்தை வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 16:23. அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும் பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கைகளினாலே வாசிப்பதினால் அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்கிச்சு. அவன் சவுல் ஆறுதல் அடைவான். தாவீது தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே சுரமண்டலம் கீழே ஒரு சின்ன கிட்டார் வச்சிருப்பார், எப்பயுமே வச்சுக்கிட்டு. அவருடைய டைம் பாஸ் என்னன்னா ஆண்டவர் தூத்துச்சுக்கிட்டு இருக்கு, கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். இது இருதயத்திலிருந்து வருகிற காரியம். அநேகர் ஒரு பாட்டுன்னு சொல்லுவாங்க, பாடுவாங்க, இல்லைன்னா பாட்டு வராது. புஸ்தகம் இருக்கணும், அதில் டியூன் சரியாக வரணும், எல்லாமே அவங்களுக்கு கஷ்டப்படுவாங்க. ஆனால் அந்த பாட்டு இருதயத்திலிருந்து வரும்போது ஆண்டவர் மகிமைப்படும். சரி, ஒரு குட்டி கதையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செய்தி தொடர்ந்து பார்க்க. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சேட்டை பையன் இருந்தான், சேட்டை பையன். அவன் ஒரு நாள் ஒரு மரத்தில் ஏறும்போது மரத்து உச்சியில் ஒரு பருந்து கழுகு உட்கார்ந்து முட்டை போட்டு அடகாத்துக்கிறத பார்த்தான். அவங்க வீட்டில் அவங்க அம்மா ஒரு கோழி குஞ்சு அடை வச்சிருக்காங்க. இவன் பார்த்தான், இவன் ஒரு கிரிமினல் பிரெயின் பார்த்தீங்களா. கொஞ்ச நேரம் அந்த பருந்து அந்த கழுகு போகிறவரை வெயிட் பண்ணுறான். அது போன உடனே மலை ஏறி ஒரு முட்டையை கேர்ஃபுல்லாக எடுத்துட்டு வந்து அவன் வீட்டில் இருக்கிற கோழி முட்டையோடு இதையும் சேர்த்து வச்சிட்டான். இவனுக்கு அதில் ஒரு சந்தோஷத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நாட்கள் செல்லுது. 21 நாள் ஆன உடனே முட்டை பொறிக்குது. அவன் உத்து பார்க்குறான், நம்ம வச்ச முட்டை அந்த கழுகு முட்டை பொறிச்சிருக்கான்னு சொல்லி. எல்லா கோழி குஞ்சோட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, தலை வித்தியாசமாக இருக்குது, இந்த மூக்கெல்லாம் வித்தியாசமாக இருக்குது. தெரிஞ்சுக்கிட்டான், ஓ இது நம்ம வச்ச முட்டை இருக்குதுன்ட்டு. டெய்லி வாட்ச் பண்ணுவான், பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த நாடெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, மற்ற கோழி நடக்கிறதுக்கும் இது. ஆனால் எல்லாத்தையும் வந்து அது மேயுது. அதுவும் அம்மா நினச்சிக்கிட்டு இருக்கு கோழியை. இந்த கோழியை சொல்லிக் கொடுக்குறது எப்படி கொத்தணுங்கிறது. அது காக்காயான சொன்ன செட்டைக்குள்ளே வந்து உட்காந்துக்கிறது எல்லாமே நடக்குது. இவனும் டெய்லி பார்க்குறான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மாறுது, அது கொஞ்சம் ஸ்டைலாக நடக்குது. மற்ற கோழி குஞ்சு மாதிரி நடக்க மாட்டேங்குது. இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் பெருசாகுது. ஒரு நாள் அந்த செட்டையை விரிக்குது, அது பறக்குது. அவங்க அம்மா கழுகு வருது, அப்படின்னு மேலே ஏறி போயிடுச்சு. மற்ற கோழிகள்லாம் கீழே தான் இருக்குது, கோழிகள்லாம் கீழே இருக்குது. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில் இந்த நடை. எங்கே இருக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. அது கோழி குஞ்சுக்குள்ளே இருக்கிறோமா கழுகுல இருக்கிறோமா முக்கியம் கிடையாது. ஆனால் நடை போய் ஒரு நாள் அது பறக்கிற அளவுக்கு போயிடும். சரி, இதுதான் அந்த இருதயத்திலிருந்து வருகிற காரியம். அதனால நம்மளால மற்றவர்களுக்கு ஒரு ஆறுதல் உண்டு பண்ண வேண்டும். சரி, 18வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 18, 11 இருதயத்தில் நடக்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடு சேர்த்து கொள்றதுக்காண்டி தப்பிச்சுக்கிறான். அப்ப ஒரு கொலைகாரனை தெரிஞ்சு போச்சு.
ஆனா கூட இருக்கிறது கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். அந்த கூட இருக்கிறதுனால பாருங்க 13, அவன் போக்கும் வரத்துமா இருக்கலாம். போக்கு வரத்தும்னா அவன் எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. அதான் பார்த்து தாவீதுக்கு தெரியும், என்னை ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சிருக்கிறார், இந்த இடத்துல வச்சுக்கிட்டு என் இருதயத்தை பார்க்கிறார், நான் என்ன பண்ணேன். சரி, குறிப்பு நம்பர் 1 சொல்லியாச்சு. ரெண்டாவது என்ன குறிப்புனா, நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும் என்னன்னு அப்படி கேட்டீங்கன்னா 18வது அதிகாரம் 7, 8. 1 சாமுவேல் 18, 7, 8. இப்ப பிரச்சனை ஒரு புகழ்ச்சி அப்படின்னு வரும்பொழுது உங்க மனநிலைமை இருதயம் என்ன செய்யுங்கிறத ஆண்டவர் பார்க்கிறார். இப்ப சவுல் இருக்கார், தாவீது ஒரு பெரிய காரியத்தை செய்தார். தாவீதை கோலியாத்தை கொண்டுட்டார். கோலியாத்தை கொலை செய்யறதுல தோத்திருந்தா இந்த சமஸ்த இஸ்ரவேலும் பெலிஸ்தருக்கு அடிமையா போயிருக்கும். ஆனா இவருடைய சிங்கிள் மேன், ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு தனி மனிதனா போய் எல்லாம் முடிச்சிட்டார். முடிச்சுட்டு வரும்போது ஆண்டவர் இருதயத்தை காட்டுகிறார். 6 பாருங்க. 1 சாமுவேல் 18, 6. தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பொழுது, ஜனங்கள் வரும் பொழுது, ஸ்திரீகள் இஸ்ரேல் பட்டணத்திலிருந்து ஆடல் பாடல் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16 முறையாக பாசாங்க. இது தாவீதுக்கு பெருமையை கொடுக்கல. அதான் நான் சொல்றேன். உடனே அது நெஞ்ச நிமித்திட்டு, சவுல் பாத்தீங்களா எனக்கு வந்து எப்படி போகுது பாருங்க, எனக்கு கூடுதலா ரேட்டிங் கூடுதலா போகுது. சொல்ல மாட்டேங்கிறாரு, வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. புகழ்ச்சியில வாயை திறக்காத இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். அந்த வார்த்தை சவுலுக்கு விசனமா இருந்தது. அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து, இந்த விசனமும் எரிச்சலும் யாருக்கு வந்திருக்கு? ராஜாக்கு வந்துச்சு. அந்த ராஜா சொல்லணும், எப்ப அங்க வருது, அப்படி கிடையாதுப்பா, நம்ம இன்னைக்கு அடிமையாக போகலைன்னா, அதுக்கு உங்களுக்கு வசனத்தை காட்டு வாசிட்டோம்னா 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 9வது வசனம், நான் அவனை ஜெயித்தால் அவனை கொல்லுவேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர்களா இருந்து எங்களை சேவிக்கும். வேலைக்காரர்கள் அடிமை, எல்லாரும் அடிமை. சாவுல், தாவீதுடைய பிரதர்ஸ் எல்லாரும் அடிமையா போயிருக்கணும். ஆனா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கொடுத்திருக்காரு. அதனால 9 அந்நாள் கொண்டு முதற்கொண்டு சவுல் தாவீதை காரமா இரிட்டேட்டிங்கா இருக்குது, என்னைய கொஞ்சம் இறக்கிட்டாங்களே, தாவீதை உயர்த்திட்டாங்க. நம்ம என்ன செய்யணும்? ஆண்டு சொல்றாரு, யோவான் ஸ்நானம் சொல்றாரு, நான் சிறுகவும் அவர் பெருகணும், நான் சிறுகணும் அவர் பெருகணும். இதுதான் இருதயம். சரி, இது 2வது நியாய பிரமாணத்தின்படி நடக்க வேண்டும். இதுதான் நடக்கிறதுக்கு ஒரு காரியம். 14வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். 18, 17. என் கை அல்ல பெலிஸ்தரின் கை அவன் மேலே விழட்டும் என்று நினைத்து. இப்ப சவுல் வந்து இருதயத்துல ஒரு பொறாம வந்துச்சு. இப்ப இவனை கொல்லணும், நேரா பண்ணானா அசிங்கமா போயிருக்கு. அதனால என்ன சொன்னா, பெலிஸ்தியருடைய கைக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ எனக்கு 100 பாருங்க 25 வாசனை. அப்பொழுது சவுல் ராஜா பரிசுரிமல் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை ராஜா சத்துருக்கு பழிவாங்க. தாவீதை பெலிஸ்தருடைய கையில் விழப்படுறது சொல்ற எண்ணம். இதாங்க இறுதி. ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். ஏன் சவுல தள்ளினார் அப்படின்னா, ஆண்டவர் தெரியும் இவன் இப்படித்தான் நினைப்பான். தாவீதை கொலை செய்யறதுக்கு 100 பெலிஸ்தரை கொன்னு அவங்களுடைய நுனித்தோலை கட் பண்ணி எனக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா தாவீது குறித்த நாளில் நிறைவேறிந்து தன் மனுஷரை கூட்டு கொண்டு இப்ப 200 பேர், 100 கேட்கறியா, நான் 200 கொண்டு வருவேன். தாவீதால முடியும். அப்ப தாவீதுக்கு என்னன்னா, நீ 100 கேட்கறியா, நான் 200 கொண்டு வருவேன். அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த இருதயத்தில் இருக்க வைராக்கியம். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று கண்டு கொண்டார். தாவீதோடு கூட இருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு மனுஷனால முடியாதுங்க. இந்த நடக்கிற காரியம் எல்லாம் மனுஷனால முடியாது, இது ஆண்டவரால் மாத்திரம் முடியும். பாருங்க 29, தான் உயிருந்த நாள்லாம் தாவீதுக்கு சத்துருவாயிருந்தான். சத்துரு, இந்த சத்துருங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஒரு மனுஷனுக்குள்ள 2 ஆளுங்க உட்காந்துட்டு இருப்பாங்க. 2 ஆள் இருப்பாங்க. ஒரு ஆளு ரொம்ப நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணி இணைய வச்சுப்பாங்க, நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படியே இப்ப திடீர்னு நான் யாரையாவது சொல்லணும்னு நினைச்சேன்னா அப்படி ஒரு குத்தி சாயங்க நான் வந்து குத்திடுவேன். அது அவங்களுக்கு மட்டும் புரியும், வேற யாருக்கும் புரியாது. இது நான் ஒரு டீசென்ட் வே நான் சொல்லுவேன். லீலாமான்னு ஒரு அம்மா இருக்குது. அந்த அம்மா இங்க பேரை சொல்ல முடியாது, அதனால சைலண்டா உட்காந்துட்டு இருக்கு. இல்லைன்னா ரெகுலர் மெசேஜ்ல டப்பார்னு பேரை சொல்லிடும். அது இன்டைரக்டா சொல்றது அந்த அம்மா சொல்லிடும். அது சொல்ல நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 30 பெலிஸ்தருடைய பிரபுக்கள் பிரபு தாவீது ஊழியர்கள் பற்றும் புத்திமானை நடந்து கொண்டான். இந்த நடை எங்க இருந்தோம்னா இருதயத்துல வருங்க. ஆண்டவர் தான் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிறவாக நான் பண்ண மாட்டேன். சரி, 3வதாக என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்னா தங்கள் வழிகளை காக்க வேண்டும். 3 குறிப்பு நான் சொல்றேன், திரும்ப சொல்றேன். நம்பர் 1, நீ எனக்கு முன்பாக நடந்து இருதயத்தில் நடக்கிறது. நியாயப்பிரமாணத்துப்படி நடந்து. இந்த நியாயப்பிரமாணம் என்னன்னா பழி வாங்குறது என்னுடையது, அது ஓய்து கிடையாதுன்னு சொன்னதா ஆண்டவர் அது அப்படியே அவர்கிட்ட கொடுத்துறாரு. தங்கள் வழிகளை காக்க வேண்டும். இந்த 3 காரியம். இது கடைசி 3வது குறிப்பு நம்ம செய்ய வேண்டியது. 19வது வசனம், அதிகாரம் 3. இப்ப தன் வழியை காக்க வேணும் அப்படின்னா சவுல் வந்து இன்டைரக்டா கிடையாது, டைரக்டா ஆக்ஷன் வந்துச்சாரு. என்ன ஆக்ஷன்னா தாவீதை கொன்றுபடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனாத்தானும் ஊழியர்களும் பேசினார். டைரக்ட் அட்டாக். இனியெல்லாம் பெலிஸ்தர் எல்லாம் தேவையில்லை, நான் நேராக என்ன செய்ய போறேன், கொலை செய்ய போறேன். இப்ப யோனாத்தான் என்ன சொல்றான் அப்படின்னா 5வது வசனத்துல அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்துக் கொண்டு அந்த பெலிஸ்தரை கொண்டதுனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நீர் கட்டளத்தை கண்டீரே, இப்பொழுது சந்தோஷப்படாம ஏன் கொல்ல பாக்குறீங்க? குற்றமில்லாத ரத்தத்தை செய்யும். குற்றமில்லாத ரத்தம். அப்ப இந்த ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சவுலுக்கு மகன் சொல்றாங்க. எப்பவுமே நான் சொன்னேன், அப்பா பையனை பத்தி சொல்றான், பையன் அப்பாவுக்கு பத்தி சொல்றான். அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா 6வது வசனம், சவுல் யோனாத்தான் நோக்கி கேட்டு அவனை கொலை செய்வதில் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். எப்படி ஒரு பொய் ஆணை ஆண்டவர் சொல்றாங்க. ஆண்டவர் தெரியும் இந்த இருதயத்துக்குள்ள கசப்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, பழி வாங்குறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருக்கான். மகன் புத்திச்சன உடனே நல்ல பிள்ளை மாதிரி ஆக்ட் பண்றான். ஆனா அது கிடையாது. இருதயத்துல என்ன இருக்குது? கசப்பு தான் இருக்குது. அது கொஞ்சம் கூட மாறவே மாறாது. சரி, 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 10வது வசனம் நான் கட்டுறேன். 26:10 தங்கள் வழிகளை காக்க வேண்டும். எப்படி காக்கணும் பாப்போமா? 26:10 பின்பு தாவீது கர்த்தர் அவனை அடித்து. நம்பர் 1, அது ஆண்டவர் வேலை. அவர் அடிச்சாருன்னு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடித்து 2வது பாருங்க, அல்லது அவருடைய காலம் வந்து வயதாகி மறிக்கிறார். தாவீது இப்படித்தான் மறிச்சாரு. நல்லா வயசாயிடுச்சு, அவர் உடம்புல அந்த ஃபேட் எல்லாம் போயிடுச்சு, குளிர்ல தாங்க முடியல, அந்த அளவு வயசு ஆயிடுச்சு. அந்த மாதிரி வயசாகி மறிக்கட்டும், எனக்கு பிரச்சனை இல்லை. நம்பர் 1, ஆண்டவர் அடிக்கட்டும், அல்லது வயசாகி மறிக்கட்டும், அல்லது அவர் மறித்து யுத்தத்திலே மாண்டால். யுத்தத்தில் இந்த ஆப்ஷன் வந்து ஆண்டோட்ட கொடுத்துறாரு. எனக்கு எடுத்து எப்படியா அவர் மறிக்கிறது ஆண்டோடைய கருத்தில் இருக்கு. இதை ஆண்டோட்ட இந்த பொறுப்பு கொடுத்துட்டு 11, நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவுள். ஆண்டோட்ட போய் எல்லாத்தையும் கொடுத்தாரு. ஆண்டவரை நீங்க செய்யுங்க. ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஒரு சபை, பெந்தேகோஸ்து சபை. அங்க ஒரு டாக்டர் இருந்தார். டாக்டர் எம்பிபிஎஸ் டாக்டர் கிடையாது, ஒரு குவாக்னு சொல்லுவோம் நாங்கள், டிகிரி இல்லாத ஒரு டாக்டர். ஆனால் அந்த டாக்டரை அந்த சபையில் எல்லாரும் தலையில் வச்சு கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடுவாங்க. எல்லாம் டாக்டர் டாக்டர் டாக்டர்னு சொல்லுவாங்க. அந்த டாக்டருக்கும் பாஸ்டருக்கும் சண்டை. டைரக்டாக கிடையாது, உள்பூசல். இந்த டாக்டருடைய ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஹெட் ஆஃபீஸ் இருக்கு, லெட்டர் போடுவார், ஃபோனில் போடுவார், கூப்பிட்டு என்ன பாஸ்டர் வச்சிருக்கீங்க, அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க, அவர் பண்ற அட்டூழியத்திற்கு அளவே இல்லை,
அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, இப்படி பண்றாரு சொல்லி 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 அவங்கள டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. பிறகு அங்கிருந்து ஒரு டீம் வந்துட்டாங்க. வந்து உண்மையிலேயே இந்த பாஸ்டர் மோசமா இருக்காரா இல்ல இந்த டாக்டர் தான் அப்படி பண்ணிட்டு இருக்காருன்ட்டு இந்த பாஸ்டர் என்கிட்ட வந்து அப்படி அழுவாரு. வெளியில பார்த்தா எனக்கு பிரைஸ் லார்ட் பாஸ்டர்லாம் சொல்லுவாரு, உள்ளுக்குள்ள அந்த கஷ்டப்படுத்துறாரு. நீ என்கொயரி மேல என்கொயரி. நான் எங்க போனாலும் என் மனைவியை கூட்டிட்டு தான் போவேன். எந்த வீடு சந்திப்புனாலும் என் குடும்பத்துல நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். என் சபைக்கு வர்றவங்க எல்லாரும் முன்னாடி தான் இருக்காங்க. இருந்தாலும் அவர் பண்றதுக்கு அட்டுழியத்துக்கு அளவே நினைச்சு. ஒரு நாள் அந்த பாஸ்டருக்கு அந்த டாக்டருக்கு காலில் ஒரு புண்ணு வந்துருச்சு. என்கிட்ட வந்தார். என்கிட்ட வந்து டாக்டர் காலில் புண்ணு இருக்கு, ஆற மாட்டேங்குது, நான் இதை போட்டேன், அதை போட்டேன், இதை போட்டேன், அதை போட்டேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க உங்க பாஸ்டருக்கு விரோதமாக பேசினீங்களாட்டு தூக்கி வாரி போட்டு அப்படியே பார்த்தாரு. நான் சொன்னேன், உங்க பாஸ்டராக அபிஷேகம் பண்ண வைத்தது யார்? ஆண்டவர். அப்படித்தானே? நீங்க செய்யல, நான் எப்படி செய்ய முடியும்? அப்ப ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ஒருத்தர் வச்சுட்டார். நீங்க அவருக்கு விரோதம் வாயவே திறக்கக்கூடாது, சிப் போட்டு உட்காந்துருக்கணும். பாஸ்டர் அட்டுலையும் செய்யறாரா, ஆண்டவர் பார்த்துக்கிடுவாரு. அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலேயே போய் ஒப்புரவா ஆனார் அந்த பாஸ்டரோட. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகம் பண்ண வைத்தவர் மேல் என் கையை போடாதபடிக்கு. இது ஆண்டவர் ஒரு அபிஷேகம் பண்றதுனால இருக்கிற வெயிட். சரி, இவ்வளவும் நம்ம செய்யணும். அவர் என்ன செய்ய போறாங்க பார்த்து இதை முடிக்க போகிறோம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற சிவன். இப்ப ஆண்டவர் எங்க பார்க்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது 13:22. பின்பு அவர் அவனைங்கிறது சவுலை தள்ளி தாவீதை அவளுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை ஏன் இருதயத்தை. அப்ப ஒரு இருதயத்தை பாருங்க, இவ்வளவு நாளும் ஒரு மனுஷனுடைய இருதயத்தையே உங்களை காமிச்சு இப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஏன் இருதயத்துக்கு ஒருத்தன் நான் பார்த்துட்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார். ஆண்டவர் ஒரு சாட்சி கொடுக்கிறார். அந்த சாட்சி எப்படிப்பட்ட சாட்சியா இருக்குது? நம்ம சபையில இருக்கு, நம்ம சபையில ஒரு விட்டுருவோம் ராஜேஷ். சரி, அப்ப ஆண்டவர் எதை பார்க்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் இருதயத்திற்கு ஒரு பிடிச்சமான ஒரு நபரை பார்க்கிறார். அதனாலதான் தாவீதை ஆண்டவர் எப்படி காட்டுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ராஜாவாக பார்க்கிறார். மத்தேயு 1வது அதிகாரம் 6வது வசனத்துல 2 தடவை வருவது, ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீதின் ராஜா. ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை பார்த்தாரு, இவனை நான் சிங்காசனம் உட்காரக்கு பண்ணிட்டு. அடுத்து பாருங்க 6வது வசனத்துல, தாவீது ராஜா உரியாவின் மேல இருந்து சாலமன். தாவீதின் ராஜா 2 தடவை ஒரு வசனத்திலே ராஜாவை பார்க்கிறோம். ராஜாவா என்ன காரணம்? சிங்காசனத்துல அவர் உட்காரணும். இந்த சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு ஆண்டவர் அவருக்காக ஒரு ஸ்பெஷல் கிரீடத்தை, ஒரு ஸ்பெஷல் கிரீடம் பாப்போமா? 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 30வது வசனம். 2 சாமுவேல் 12:30. அவர்களுடைய ராஜாவின் தலையின் மேல் இந்த கிரீடத்தை எடுத்து கண்டான். அது 1 தாலந்து நிறை பொன்னாயிருந்தது. இந்த இதுக்கு நம்ம பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 தாலந்துக்கு ஈக்குவல் என்னன்னா எழுதிக்கலாம் 35 கிலோ கோல்டு. கரெக்டா பார்த்துக்கோங்க, 35 கேஜி கோல்டு. அதான் 1 தாலந்து நிறையான ரத்தனங்கள் பதித்தது. அது தாவீதுடைய தலையிலே வாய்க்கப்பட்டது. தாவீத பிறக்கும் போதே ராஜாவை பார்க்கிறார். தாவீதின் இருதயத்தை பார்க்கிறார், சவுல் இருதயத்தை பார்க்கிறார், நடைய பார்க்கிறார். நடைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கிறார். அந்த இருதயத்துல நடந்து 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 எப்படி நடக்கிறையா? நீ நடக்கிறதுனா நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? சிங்காசனத்தை கொடுப்பேன். சரி, நமக்கும் ஆண்டவர் சிங்காசனத்தை கொடுக்கிறாங்கிற ஒரு காரியத்தை காமிச்சு இந்த செய்தியை முடிக்கப்படுகிறோம். வெளிப்படுத்துதல்
3வது அதிகாரம் 21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்து ஜெயம் கொள்ளுன்னு அவனும் என்னோட கூட சிங்காசனத்திலே உட்காரும்படி ஆரம்பி செய்வேன். சிங்காசனம் வேணுமா? நாடசரியா இருக்கும். ஜெபிச்ச முடிப்பமா? மகா இரக்கமும் கருவேமுள்ள பிதாவே துதிக்கிறோம் ஐயா. ஒரு கழுகு பறந்து செல்வது போல மத்திய ஆகாயத்திலே நாங்கள் எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இருக்கிறோம் ஐயா. அந்த நோக்கத்துக்கு ஓட பலம் தாங்கப்பா. கொடுக்கிற தேவன் கொடுக்கிற கட்டளைகளை நாங்கள் நிறைவேற உதவி செய்யப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.